Hi students, welcome to Design of RCC Structures class. இன்னைக்கான கிளாஸ்ல chapter 1.2 Design of Rectangular Beams for Flexure-கான some introductions பார்த்துக்கலாம். Design requirements, அதில் first one is effective span for simply supported beam and cantilever beam. இதுக்கான answer code book page number 17ல இருக்குது. Code book page number 17ல effective span for simply supported beam or slab. beamக்கும் slabக்கும் same value தான். ஸோ ஸ்லாபுக்கு கேட்டாலும் பீமுக்கு கேட்டாலும் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த போல்ட் லெட்டர்ஸில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஷால் பி டேக்கன் அஸ் கிளியர் ஸ்பான் பிளஸ் த எஃபெக்டிவ் டெப்த் ஆஃப் ஸ்லாப் ஆர் பீம். கிளியர் ஸ்பான்னா கேபிட்டல் எல், எஃபெக்டிவ் டெப்த் மீன்ஸ் ஸ்மால் டி. ஆர் சென்டர் டு சென்டர் ஆஃப் சப்போர்ட்ஸ் விச் எவர் இஸ் லெஸ். அதர்வைஸ் சென்டர் டு சென்டர் ஆஃப் சப்போர்ட்ஸ் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு வேல்யூலும் ஸ்மால் வேல்யூவை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதை தான் நம்ம ஃபார்முலாவாக எழுதியிருக்கிறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்மால் எல் ஈக்குவல் டு கிளியர் ஸ்பான் கேபிட்டல் எல் பிளஸ் எஃபெக்டிவ் டெப்த். செகண்ட் ஆப்ஷனுக்கு சென்டர் டு சென்டர் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருக்குது. 1 மார்க்குக்கான ஆன்சருக்கு சென்டர் டு சென்டர் ஆஃப் சப்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இதை வந்து 2 மார்க்ஸ் ப்ராப்ளத்தில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாவாக வேணும். ஸோ ஃபார்முலாவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இல்லை ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வரைஞ்சிருக்கோம். அதனுடைய கிளியர் ஸ்பான் மீன்ஸ் ரெண்டு சப்போர்ட்டுக்குமான ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்டன்ஸ் தான். கேபிட்டல் எல்னு டினோட் பண்ணிக்கோங்க. தென் இந்த பீமில் ரெண்டு சப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்ஸ்க்கான விட்த் வந்து WOS, தட் இஸ் விட்த் ஆஃப் சப்போர்ட்னு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சப்போர்ட்ஸ் மீன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டினுடைய சென்டரில் இருந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டினுடைய சென்டர் வரதான். தர்ஃபோர் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த விட்த் ஆஃப் சப்போர்ட்டில் ஆஃப் ஆஃப் த வேல்யூ தட் இஸ் WOS டிவைட் பை 2 ப்ளஸ் கிளியர் ஸ்பான் ஃபேஸ் டு ஃபேஸ் டிஸ்டன்ஸ் கேபிட்டல் எல் ப்ளஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டினுடைய விட்த்தில் ஆஃப் ஆஃப் த வேல்யூ தட் இஸ் ரைட் சைட்லையும் விட்த் ஆஃப் சப்போர்ட் டிவைட் பை 2. இதை ஈஸிக்காக வேண்டி கேபிட்டல் எல் ப்ளஸ் விட்த் ஆஃப் சப்போர்ட் அப்படியும் எழுதிக்கலாம். அதர்வைஸ் இப்படியே நீங்கள் எழுதி கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் நீங்கள் சூஸ் த லீஸ்ட் வேல்யூ, ஸ்மால் வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேன்டிலிவர் பீம் ஆர் ஸ்லாப். சேம் பேஜில் தேர்ட் கண்டிஷனில் கேன்டிலிவர் கொடுத்துருக்காங்க. ஷால் பி டேக்கன் அஸ் இட்ஸ் லென்த் டு த ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட் தட் இஸ் ஃப்ரீ சப்போர்ட்லேருந்து ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட் வர ப்ளஸ் ஆஃப் ஆஃப் த எஃபெக்டிவ் டெப்த் தட் இஸ் கேன்டிலிவர் பீம் ஆர் ஸ்லாபுக்கு ஃப்ரீ எண்ட்ல இருந்து ஃபேஸ் ஆஃப் த சப்போர்ட் வர உள்ள டிஸ்டன்ஸ் கேபிட்டல் எல்னு டினோட் பண்ணியிருக்கிறோம். தர்ஃபோர் ஸ்மால் எல் ஈக்குவல் டு கேபிட்டல் எல் பிளஸ் ஆஃப் ஆஃப் த எஃபெக்டிவ் டெப்த் தட் இஸ் D/2. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரெத் அண்ட் டெப்த் ரெக்குவயர்மெண்ட்ஸ். பிரெத் அண்ட் டெப்த் ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு டைரக்டாக கோட் புக்கில் ஆன்சர்ஸ் இல்லை. பட் கோட் புக் பேஜ் நம்பர் 20ல் ஸ்லெண்டர்னஸ் லிமிட்ஸ் ஃபார் பீம்ஸ் டு என்ஷூர் லேட்ரல் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதில் சிம்பிளி சப்போர்ட்டட் ஆர் கண்டினியூஸ் பீம் ஷால் பி ப்ரொபோர்ஷன் that the clear distance between the lateral restraints that is capital L தான் does not exceed 60B or 250B square divided by D whichever is less. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. and next பேஜில் cantilever beamக்கும் the clear distance from the free end of the cantilever to the lateral restraint shall not exceed 25B or 100B squared by D whichever is less. இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதை டைரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக ஒரு தம்ப் ரூல் நம்ம படிச்சுக்கலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை பொறுத்தவரையில் ஸ்மால் டி ஈக்குவல் டு ஸ்பான் டிவைட் பை 10 டூ ஸ்பான் டிவைட் பை 12 போட்டுக்கலாம். நார்மலாக ஸ்பான் டிவைட் பை 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் வைஸ் கண்டினியூஸ் பீமுக்கு ஸ்பான் டிவைட் பை 12லேருந்து ஸ்பான் டிவைட் பை 15 வரை நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஸ்பான் டிவைட் பை 12 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கேன்டிலிவர் பீமுக்கு ஸ்மால் டி ஈக்குவல் டு ஸ்பான் டிவைட் பை 7 டு ஸ்பான் டிவைட் பை 10. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்லையும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் ஆல் கண்டிஷன்ஸ் எல்லா பீம்ஸ்க்கும் தட் இஸ் கண்டினியூஸ் கேன்டிலிவர் அண்ட் சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு பீனுடைய வேல்யூ 1/2 ஆஃப் D to 2/3 ஆஃப் D. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். இதில் சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 20 பார்த்துக்கலாம். கோட் புக் பேஜ் நம்பர் 20ல் கண்ட்ரோல் ஆஃப் டிஃப்ளெக்ஷன்ஸில் இல்லை ஏ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா த ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் டியூ டு ஆல் லோட்ஸ் ஷுட் நாட் நார்மலி எக்ஸீட் ஸ்பான் டிவைட் பை 250. Then the deflection including the effects of temperature creep and shrinkage etc. should not normally exceed span divided by 350 or 20 mm whichever is less. இந்த வேல்யூஸும் நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. Then basic values of span to effective depth ratio for spans up to 10 meter. இதுவும் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. கேன்டிலிவர் பீம் ஆர் ஸ்லாபுக்கு 7, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆர் ஸ்லாபுக்கு 20, கண்டினியூஸ் பீம் ஆர் ஸ்லாபுக்கு 26. இந்த வேல்யூஸ் வந்து ஃபார் ஸ்பான் அப் டு 10 மீட்டர் தான். சப்போஸ் ஸ்பான் 10 மீட்டரை விட ஜாஸ்தி ஆகும்போது தட் இஸ் ஃபார் ஸ்பான்ஸ் அபவ் 10 மீட்டர் த அபவ் வேல்யூ ஷுட் பி மல்டிப்ளைட் பை 10 டிவைட் பை ஸ்பான் இன் மீட்டர்ஸ். சப்போஸ் 12 மீட்டர் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்தால் 20 × 10 டிவைட் பை 12
ஸ்பான் டே வேல்யூவை அப்படியே மீட்டர்லேயே போடணும். அதனால் 12 போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மினிமம் டெப்த் ஃபார் ஸ்டிஃப்னஸ் டு ப்ரிவென்ட் த டிஃப்ளெக்ஷன். இதுக்கான ஆன்சர் D required for stiffness equal to span divided by basic value into modification factor, where BV is equal to basic value. இது கோட் புக் பேஜ் நம்பர் 20. ஆல்ரெடி பார்த்தா அதே பேசிக் வேல்யூஸ் தான் ஒவ்வொரு டைப் ஆஃப் பீமை பொறுத்து நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் MF மீன்ஸ் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கிரேட் ஆஃப் ஸ்டீல் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல். இது வந்து கோட் புக் பேஜ் நம்பர் 21ல் அந்த கிராஃபில் இருக்குது, அதுலேருந்து பார்த்து எடுத்துக்கலாம். கோட் புக் பேஜ் நம்பர் 21ல் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் பர்சன்டேஜ் ஆஃப் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், சென்டரில் நிறைய கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஒவ்வொரு கிரேட் ஆஃப் ஸ்டீலுக்கான கர்வ்ஸ் தான். கிரேட் ஆஃப் ஸ்டீலை பொறுத்து கர்வை சூஸ் பண்ணிக்கணும். தென் பர்சன்டேஜ் ஆஃப் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து அந்த பர்டிகுலர் கர்வை எந்த இடத்துல டச் பண்ணுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன் இஸ் மினிமம் கான்கிரீட் கவர் டு ஸ்டீல். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 37ல் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 37ல் நாமினல் கவர்னு உள்ள ஹெட்டிங்கில் நாமினல் கவருக்குள்ள டெஃபினிஷனும் கொடுத்துருக்காங்க. நாமினல் கவர் இஸ் த டிசைன் டெப்த் ஆஃப் கான்கிரீட் கவர் டு ஆல் ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். தியரியில் சூஸ் பண்ண சொன்னாங்கன்னா அந்த வேர்டிங்ஸ் இருந்ததை நீங்கள் மேட்ச் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இட் ஷால் பி நாட் லெஸ் தேன் த டைமீட்டர் ஆஃப் த பார். ஜென்ரலாக டைமீட்டர் ஆஃப் பாரை விட குறைவாக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கொஸ்டினில் அந்த ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்கும் நாமினல் கான்கிரீட் கவர் வேல்யூஸ் கொடுத்துருக்கு. இதில் மினிமம் வேல்யூ 20. அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நோட்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபார் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப் டு 12 mm diameter ஃபார் மைல்டு எக்ஸ்போஷர் கண்டிஷன் த நாமினல் கவர் மே பி ரெடியூஸ்ட் பை 5 mm. அதாவது 12 mm ராட் ப்ரொவைட் பண்ணும்போது நீங்கள் மைல்டு எக்ஸ்போஷர் கண்டிஷனுக்கு 5 mm ரெடியூஸ் பண்ணி தட் இஸ் 15 mm நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. சேம் வைஸ் த எக்ஸ்போஷர் கண்டிஷன் சிவியர் அண்ட் வெரி சிவியராக இருக்கும்போது கான்கிரீட் கிரேடும் 35 அண்ட் அபவ் இருக்கும்போது 5 mm நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடலாம்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நாமினல் கவர் டு மீட் ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது வேல்யூஸ் கேட்டாங்கன்னா அதை ரெஃபர் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. டேபிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் longitudinal reinforcing bar in a column nominal cover shall in any case not be less than 40 mm or less than the diameter of the such bar. அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க. another one, then column day dimension 200 mm லெஸ்ஸாக இருக்கும்போது அண்ட் 12 mm diameter ராட் தான் நீங்கள் மெயின் ராடாக ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நாமினல் கவர் 25 mm என்னாஃப்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஃபூட்டிங்க்கான மினிமம் கவர் 50 mm. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏரியாஸ் ஃபார் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 38ல் இருக்குது. பேஜ் நம்பர் 38ல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் இல்லை பீம்ஸுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஃபார்முலாவை அப்படியே உங்களுடைய ஆப்ஷன்ஸில் வச்சுருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் 4 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டினில் இருக்கும். அதர்வைஸ் இந்த ஃபார்முலாவிலேருந்து ஏஎஸ் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் லெஃப்ட் சைடில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய பிடியை ரைட் சைடில் நியூமரேட்டர் கொண்டு போய் எழுதியிருப்பாங்க. தட் இஸ் மினிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான ஃபார்முலா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதர்வைஸ் ஏஎஸ் ஈக்குவல் டு ஆர் ஏஎஸ்டின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பி இன்டூ டி ரைட் சைடில் இருக்கும். 0.85 இன்ட்டு பிடி டிவைட் பை எஃப்ஒய். இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸில் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மேக்ஸிமம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். த மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷால் நாட் எக்ஸிட் 0.04 BD. மேக்ஸிமம்க்கான வேல்யூ 0.04 BD ஆர் இந்த வேல்யூ ஆக்சுவலாக இந்த கால்குலேஷன்லேருந்து தான் கிடச்சிது. தட் இஸ் 4% ஆஃப் கிராஸ் செக்ஷன். 4% மீன்ஸ் 4/100 தான். இன்டு கிராஸ் செக்ஷன் மீன்ஸ் B இன்டூ டி. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.04 BD கிடைக்கும். ஸோ ஆப்ஷனில் 0.04 BD இருக்கலாம். அதர்வைஸ் 4% ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருந்தாலும் சேம் ஆன்சர் தான். சேம் வைஸ் கம்ப்ரெஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் கம்ப்ரெஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷால் நாட் எக்ஸிட் 0.04 BD. இதுவும் சேம் வேல்யூ தான். தட் இஸ் கம்ப்ரெஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான மேக்ஸிமம் வேல்யூ 0.04 BD ஆர் 4% ஆஃப் கிராஸ் செக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ஸ்பேசிங் ஃபார் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 36ல் இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 36ல் மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel main reinforcing barsக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. த diameter of the bar if the diameters are equal, that is நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய மெயின் ராட்ஸ் எல்லாமே சேம் டைமெட்டரில் இருந்தால் அது ஸ்பேசிங் வந்து கண்டிப்பாக மினிமம் அந்த diameter ஆஃப் பார் இருக்கணும். அதர்வைஸ் the diameter of the larger bar if the diameters are unequal. சப்போஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய ராட்ஸ் எல்லாமே சேம் டைமெட்டரில் இல்லாத பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய லார்ஜர் diameter ஆஃப் த பார் தான் நம்ம ஸ்பேசிங்க்கு சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 5 mm மோர் தேன் த நாமினல் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட். அதாவது
நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோர்ஸ் அக்ரிகேட்டை விட 5mm ஜாஸ்தியாக இருக்கணும். நாட் லெஸ் தேன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. therefore இந்த 3 ஆப்ஷன்லையும் நம்ம கிரேட்டஸ்ட் வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர் there are 2 or more row of bars, அதாவது சப்போஸ் 7 or 8 நம்பர் ஆஃப் ராட்ஸ் நம்ம வந்து அதனுடைய டென்ஷன் ஜோனில் ப்ரொவைட் பண்ணணும்னா சிங்கிள் லேயரில் ப்ரொவைட் பண்ண முடியாது, 2 லேயர்ஸை தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது இந்த 2 லேயர்ஸ்க்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. the bar shall be vertically in line, அதாவது வெர்டிக்கலாக லைனில் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லேயருக்கு அபவ்ல தான் அடுத்த லேயர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கக்கூடிய ராட்ஸுக்கு இன்பிட்வீன் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நமக்கு கான்கிரீட்டை பிளேஸ் பண்ண முடியும். the bar shall be vertically in line and the minimum vertical distance between the bars, அந்த 2 லேயருக்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து 15 mm or 2/3 of the நாமினல் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அக்ரிகேட் வந்து 20 mm இருந்தால் அந்த 20 mm 2/3 கொண்டு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆர் த மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் பாஸ். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ராடினுடைய டயமீட்டர். இந்த 3 வேல்யூஸ்லையும் விச் எவர் இஸ் கிரேட்டர் வேல்யூ தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாஸ் இன் டென்ஷன், அதாவது மேக்ஸிமம் ஸ்பேசிங்கான வேல்யூ. பீம்ஸை பொறுத்தவரையில் அதில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸ்லாபுக்கான ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க, அது ஸ்லாப் டிசைன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுக்கான ஆன்சர் கோட் புக் பேஜ் நம்பர் 38 இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 38 சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வேர் த டெப்த் ஆஃப் த வெப் இன் அ பீம் எக்ஸீட்ஸ் 750 mm, தட் இஸ் பீமினுடைய அந்த வெர்டிக்கல் போர்ஷனுடைய டிஸ்டன்ஸ் 750 mm ஜாஸ்தியாக இருக்கும்போது சைட் ஃபேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷால் பி ப்ரொவைடட் அலாங் த 2 ஃபேஸஸ். 2 சைட் ஃபேஸஸில் மட்டும் ப்ரொவைட் பண்ணணும். அதனுடைய டோட்டல் ஏரியா ஆஃப் சச் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷால் பி நாட் லெஸ் தேன் 0.1% ஆஃப் த வெப் ஏரியா. இந்த போல்ட் லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஆன்சரும் பார்த்து வச்சுக்கோங்க. ஈக்குவலி ஆன் 2 faces at a spacing not exceeding 300 mm or web thickness whichever is less. அதனுடைய ஸ்பேசிங் வந்து 2 வேல்யூலையும் லெஸ் வேல்யூ சூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட் லென்த். டெவலப்மெண்ட் லென்த்துக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கோட் புக் பேஜ் நம்பர் 33 இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 33 டெவலப்மெண்ட் லென்த் ஆஃப் பாஸ். டெவலப்மெண்ட் லென்த் LD is given by a formula கொடுத்துருக்காங்க. LD is equal to 5 into sigma s divided by 4 into tau BD. ஒவ்வொரு டேர்மும் என்னென்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது டவு பிடி டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ், அதுக்கான டேபிள் கொடுத்துருக்கு. டிசைன் பாண்ட் ஸ்ட்ரெஸ் இன் லிமிட் ஸ்டேட் மெத்தட் ஃபார் பிளெயின் பாஸ் இன் டென்ஷன். பிளெயின் பாஸுக்கு மட்டும்தான் டென்ஷனுக்கான வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டிபெண்ட் ஆன் த கிரேட் ஆஃப் கான்கிரீட். சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கு. கீழே சம் நோட்ஸ் கொடுத்துருக்கு. டெவலப்மெண்ட் லென்த் இன்க்ளூட் ஆங்கரேஜ் வேல்யூஸ் ஆஃப் ஹூக்ஸ். டெவலப்மெண்ட் லென்த்தில் வந்து ஆங்கரேஜ் வேல்யூஸ் ஆஃப் ஹூக்ஸ் இன் டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதுவும் இன்க்ளூட் ஆயிரும்னு கொடுத்துருக்கு. For deformed bars, these values shall be increased by 60%. இந்த டேபிளில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் ஃபார் பிளெயின் பாஸ், அதாவது மைல் ஸ்டீல் ராடுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் FE 250க்கான வேல்யூஸ் மட்டும் தான் இதில் இருக்குது. சப்போஸ் FE 415 அண்ட் FE 500க்கான வேல்யூஸ் கேட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டவுபிடி வேல்யூவை 60% வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமா. 60% இன்க்ரீஸ் பண்ணணும்னா சிம்பிளாக நீங்கள் 1.6 கொண்டு மல்டிப்ளை பண்ணாலே போதும். சேம் வைஸ் for bars in compression, these values of bond stress for bars in tension shall be increased by 25%. tau BD value mild steel rod in tensionக்கு தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கம்ப்ரெஷனுக்கு கேட்டாங்கன்னா இந்த வேல்யூஸை அகைன் நீங்கள் 25%க்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. therefore deformed bars-ஆ இருந்தால் 1.6 கொண்டு ஃபஸ்ட்டில் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிக்கணும். தென் அதே வேல்யூஸ் கம்ப்ரெஷன் உனக்கு கேட்டாங்கன்னா another 1.25 கொண்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஆங்கரேஜ் வேல்யூஸ் ஆஃப் பென்ஸ் அண்ட் ஹூக்ஸ். கோட் புக் பேஜ் நம்பர் 34 இருக்குது. ஆங்கரிங் ஆஃப் பாஸ்னா ராட்ஸ்னுடைய எண்டில் பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதர்வைஸ் ஹூக் கொடுத்துருப்பாங்க. ஆங்கரிங் ரீஇன்ஃபோர்சிங் பாஸ், ஆங்கரிங் பாஸ் இன் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். டிஃபார்ம்டு பாஸ் மே பி யூஸ்ட் வித்தவுட் எண்ட் ஆங்கரேஜ். அதாவது டிஃபார்ம்டு பாஸாக இருக்கும்போது FE 415 FE 500க்கு செப்பரேட்டாக எண்ட் ஆங்கரேஜ் தேவையில்லை. சின்ஸ் டெவலப்மெண்ட் லென்த் ரெக்குவயர்மெண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். டெவலப்மெண்ட் லென்த் நம்ம கால்குலேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறதே செனாஃப்னு கொடுத்துருக்காங்க. நார்மலி பி ப்ரொவைடட் ஃபார் பிளைன் பாஸ் இன் டென்ஷன். MS ராட் டென்ஷன் ஜோனில் இருக்கும்போது ஹூக்ஸ் ப்ரொவைட் பண்ணால் போதும்னு கொடுத்துருக்காங்க. பென்ஸ் அண்ட் ஹூக்ஸ்க்கான வேல்யூஸ் கொடுத்துருக்கு. ஷால் பி டேக்கன் அஸ் 4 times the diameter of the bar for each 45 degree bend subject to a maximum of 16 times the diameter of the bar. அதாவது சிங்கிள் 45 degree பெண்டுக்கு 4 times the diameter of the bar கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 90 டிகிரியாக இருந்தால் 8 times the diameter of the bar கால்குலேட் பண்ணிக்கணும். அதுவே 135 டிகிரியாக இருந்தால் 12 times the diameter of the bar
கால்குலேட் பண்ணிக்கணும். 180 டிகிரி பெண்ட்னா தட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் தான், தட் இஸ் த மேக்ஸிமம் 16 டைம்ஸ் த டயமீட்டர் ஆஃப் த பார் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹூக்ஸ். த ஆங்கரேஜ் வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் யூ டைப் ஹூக் ஷால் பி ஈக்குவல் டு 16 டைம்ஸ் த டயமீட்டர் ஆஃப் த பார். அந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. Next, anchoring bars in compression. The anchorage length of straight bar in compression shall be equal to the development length of bars in compression. அதாவது கம்ப்ரெஷன் ராடுக்கு ஆங்கரேஜ் லென்த் வந்து டெவலப்மெண்ட் லென்த்தே எனாஃப்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கட்டைல்மெண்ட் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுக்கான வேல்யூஸ் பேஜ் நம்பர் 34ல் இருக்குது. ஃபர்ஸ்ட்ல கட்டைல்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் கட்டைல்மெண்ட் மீன்ஸ் ஃபார் எக்கனாமிக்கல் பர்பஸ்க்காக வேண்டி எந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் 0 ஆகுதோ அந்த இடத்துல ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ண தேவையில்லை, therefore கட் பண்ணிடுவாங்க. that is curtailment. The curtailment means reinforcement shall not extend beyond the point at which it is no longer required to resist flexure for a distance equal to the effective depth of the member or 12 times the diameter of the bar, whichever is greater except at simple support or end of cantilever. இப்போ அதனுடைய extension value வந்து the effective depth of the member or 12 times the diameter of the bar, whichever is greater. இதை மட்டும் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசைன் பெண்டிங் மூமெண்ட்ஸ். பெண்டிங் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரிமைண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் உடைய எஃபெக்டிவ் ஸ்பான் ஸ்மால் எல், அதில் அப்ளை பண்ணக்கூடிய யூடிஎல் வேல்யூ வந்து W per மீட்டராக இருந்தால் நவ் டிசைன் பெண்டிங் மோமெண்ட் MU இஸ் ஈக்குவல் டு WU L² டிவைட் பை 8. இந்த டபிள்யூல இருந்து டிசைன் லோட் WU கால்குலேட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கணும். சேம் வைஸ் கான்டிலிவர் பீம் வித் UDL MU ஈக்குவல் டு WU L² பை 2. இதோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான எல்லா இன்ட்ரோடக்ஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் MCQ கொஸ்டினுக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.